வணக்கம். நான் தமிழ்ச்செல்வன். இந்த வாரம் படித்ததை பகிர்கிறேன் பதிவில் போஸ்ட்-இட் நோட்ஸ் 3M கம்பெனியோட போஸ்ட்-இட் நோட்ஸ் பற்றி பார்ப்போம். அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதில் இருந்த சேலஞ்சஸ் என்ன, அதை பற்றி நம்ம ரொம்ப கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். 3M அப்படின்றது வந்து மினிசோட்டா மைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்றதோட சுருக்கம் தான் 3M. நீங்கள் முக்கால்வாசி பேர் பார்த்துருப்பீங்க. இந்த இப்படி இருக்கும், இந்த போஸ்ட்-இட் நோட்ஸ் அப்படின்றது இப்படி மஞ்சள் கலரில் இருக்கும். நிறையா நம்ம இந்த செவத்தில் ஒட்டிக்கலாம், இல்லை சில பேர் லேப்டாப்பில் ஒட்டிப்பாங்க, இல்லை ஒயிட் போர்ட்ஸில் ஒட்டியிருப்பாங்க. குறிப்புகள் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும், இந்த போஸ்ட்-இட் நோட்ஸ். இதோட யுனிக்னஸ் என்ன அப்படின்னா, இதை வந்து ஒட்ட முடியும், ஒட்டிட்டு எடுத்துட முடியும், எடுத்துட்டு திருப்பி அதே இடத்துல ஒட்ட முடியும், இல்லை வேற எங்கேயாவது கூட ஒட்டிக்கலாம். அது ஒட்டினதுக்கான தடமோ, இல்லை இப்போ ஒரு பேப்பரில் ஒட்டுறோம்னா அதை திருப்பி அதை வெளியில் எடுக்கும்போது அந்த பேப்பரை பிச்சுக்கிட்டோ வர்ற அந்த தன்மைலாம் எதுவுமே இருக்காது, அது தடயமே எதுவுமே இருக்காது. அதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி, யுனிக்னஸ், இந்த போஸ்ட்-இட் நோட்ஸ். இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி இல்லை இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். 3M கம்பெனியில் ஸ்பென்சர் சில்வர் அப்படின்ட்டு ஒரு கெமிஸ்ட், வேதியியலாளர் இருக்கார். அவருக்கு வந்து என்ன அசைன்மெண்ட், ஒரு டாஸ்க் அப்படின்னா, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ளூ, ரொம்ப அதிக அழுத்தமுள்ள ஒரு பசையை வந்து கண்டுபிடிக்கிறது தான் அவருடைய டாஸ்க். அது ஏதோ ஒரு ஏரோப்ளைன் பார்ட்ஸோ ஏதோ ஒட்டுறதுக்கான ஒரு அசைன்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், அது மாதிரி படித்த ஞாபகம். ஆனால் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடக்கும்போது அவர் வந்து ஒரு குறைந்த அழுத்தமுள்ள உணர்வு திறன் கொண்ட ஒரு பசையை வந்து ஆக்சிடென்டலாக வந்து கண்டுபிடிக்கிறார். ஸ்பென்சர் சில்வர் அப்படின்றது இது சம்டைம் இன் 1968-70 அந்த டைமில் கண்டுபிடிக்கிறார் 3Mல. அதாவது இந்த பசை வந்து ஒட்டும், ஆனால் ஒட்டாது. அந்த மாதிரி வேணும்னா ஒட்டிக்கலாம், வேணாலும் எடுத்துக்கலாம், திருப்பி இன்னொரு இடத்துல ஒட்டிக்கலாம். ஆனால் இதை வச்சு அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அப்போ அந்த நோட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அது அப்படியே இருக்குது. அப்பப்போ இதை பற்றியான ப்ரெசன்டேஷன்ஸு, கருத்தரங்கத்துலலாம் பேசுகிறாரு, செய்கிறாரு. பட் அதாவது யூஸ்வலாக வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா சொல்யூஷன் இருக்குது, ஆனால் இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரியல. ஸோ there was a solution, but they had to find the problem still where it can be used. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இது கடையில் பார்த்தோம்னா ஆர்ட் ஃப்ரைன்னு ஒருத்தர் அதே 3Mல இருக்கார். அவரும் ஒரு சயின்டிஸ்ட் தான், ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் சயின்டிஸ்ட்டு. அவருக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. அவருக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா, அவர் சண்டே வந்து சர்ச்சில் அந்த காயரில் பாடுறதுக்காக புதன்கிழமை அன்னைக்கே பாடல்களை வந்து பைபிளில் தேர்ந்தெடுத்து வச்சுருவார். ஸோ தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு அந்த என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த சின்ன சின்ன பேப்பர்களை அந்தந்த பக்கங்களில் அடையாளத்துக்காக செருகி வச்சுருவார். ஸோ சண்டே அன்னைக்கு பைபிள் எடுக்கும்போது அந்தந்த பக்கங்களை திருப்பி, அந்த எங்கெல்லாம் அந்த பேப்பர் இருந்ததோ அந்த பக்கங்களை திருப்பி அவர் அங்கே இருக்க அந்த பாடல்களை அவரால் பாட முடியும். ஆனால் அவருக்கு அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. என்னென்னா, அந்த சண்டே அன்னைக்கு அந்த புக்கை திறந்தோன்னே சில சமயம் வந்து அந்த காகிதங்கள்லாம், அடையாளத்துக்காக வச்சுருந்த காகிதங்கள்லாம் வந்து பறந்து போயிடுது. அது அவருக்கு ஒரு சேலஞ்சாகவே இருந்தது. இது எப்படிரா வந்து கிளிப்பை போடலாமா, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தார். பட் எல்லாம் கரெக்டாக வரல. அப்போ டக்குன்னு ஒரு நாள் வந்து அவருக்கு இந்த ஸ்பென்சர் சில்வர் நடத்தின ஒரு கருத்தரங்கம் அட்டன் பண்ணதும், அங்கே இந்த பசையை பற்றியும், குறைந்த அழுத்தம் உள்ள இந்த பசையை பற்றியும் கேள்விப்பட்டது ஞாபகத்துக்கு வர. அது வந்து அவருக்கு ஒரு யுரேக்கா மூமெண்ட்டாக இருக்குது. நம்ம ஆர்கிமெடிஸ்க்கு வந்த யுரேக்கா மூமெண்ட் மாதிரி அவருக்கு அது யுரேக்கா. அந்த பசையை வந்து நம்ம பேப்பரில் தடவி பார்த்தா என்ன அப்படின்ட்டு உடனே வந்து போய் என்ன பண்ணுறாரு, அந்த பசையை வந்து ஒரு சின்ன பேப்பரில் மேலே மத்திரம் அப்படி ஒரு துண்டா தடவி அதை பைபிளில் இது மாதிரி ஒட்டி ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அது நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் திருப்பி இன்னொரு சேலஞ்ச் இருக்குது. என்னென்னா, அது
அந்த பேப்பர் அந்த பைபிளில் ஒட்டினார் இல்லையா அந்த பேப்பரு, அதை எடுக்கும்போது கொஞ்சம் பைபிளோட அந்த பேப்பரும் கொஞ்சம் பிஞ்சுக்கிட்டு வருது, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டுது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறப்ப அதே 3M கம்பெனியில் வந்து 2 சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஒருத்தங்க பேர் கோர்ட்னி, இன்னொருத்தர் பேர் மெரில். ஸோ இவங்க 2 பேரும் சயின்டிஸ்ட். அவங்க கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து பைபிளில் ஒட்டி பார்த்தேன், ஆனால் விற்கும்போது அந்த பேப்பரோட பிஞ்சிக்கிட்டு வருது, எதாவது பண்ண முடியுமான்னு. அவங்க வந்து அவங்க சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேலே ஒரு கோட்டிங் மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த கோட்டிங்கை வந்து போட்டோன்னே, அந்த பசைக்கு மேலே ஒரு கோட்டிங் போட்டோன்னே, அது வந்து எங்கே ஒட்டினாலும், அது பேப்பரில் ஒட்டினாலும் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆவணத்தில் ஒட்டினாலும், எங்கே ஒட்டினாலும் அதை பிச்சுக்கிட்டு வர்ற அந்த தன்மை வந்து போயிடுது. அப்போ தான் உண்மையாலேயே ஒரு போஸ்டிட் நோட்டுக்கு உண்டான அந்த பசை வந்து உண்டாகுது. இப்போ அடுத்த சேலஞ்ச், இதை அப்படியே கொண்டு போக முடியாது. இதை வந்து முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். யூஸ்வலாக 3Mல என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனிக்குள்ளேயே முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆர்ட் ஃப்ரை வந்து என்ன பண்ணுறாரு, அவர் அந்த 3Mல இருக்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், ப்ரொடக்ஷன் பீப்புள், டிசைனர்ஸ், வடிவமைப்பாளர்கள், இவங்க எல்லாரையுமே வந்து சேர்த்துட்டு இவர் ஒரு அதுக்கான ஒரு மிஷினை வந்து தயாரிக்கிறார். எது, இந்த போஸ்டிட் நோட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான, அதாவது இந்த மாதிரி நான் காமிச்சேன் இல்லையா, இந்த மாதிரியான நோட்ஸ், இது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இல்லை மாத்திரம் பசை இருக்கும். இந்த மாதிரி ஒரு நோட்ஸை வந்து தயாரிக்கிறதுக்கான மிஷினை அவங்க தயாரிக்கிறாங்க. தயாரிச்சுட்டு இந்த மாதிரி நோட்ஸை தயாரித்தோன்னா இது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல 3Mக்குள்ளேயே இருக்கிற இந்த உயர் அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கு உதவியாளர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க, பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது குறிப்பிடுதுன்னா இதில் எழுதி வச்சுட்டு நீங்கள் இதை அப்படியே ஒட்டி வச்சுக்கலாம், வேணும்னா பிக்சர்லாம், அது எந்த வித தடயத்தையும் விடாது, எங்கே வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அதை பார்த்தோம்னா எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வாரத்துலேயே வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எங்களுக்கு அது மாதிரி இன்னும் நிறையா வேணும் அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிங்க. ஸோ அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது வந்து இது ஓகே, இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி, மக்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடுது. ஆனால் இதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து 2 பேர் உதவுறாங்க 3Mலேயே. நிக்கல்சன் அப்படின்றவங்களும் ராமே அப்படின்றவரும், இவங்க தான் வந்து என்ன படுத்துறாங்கன்னா சந்தைப்படுத்துறாங்க. இவங்க 2 பேருமே ஆரம்பத்துல இருந்தே இந்த ப்ராடக்டை பற்றி தெரியும். எப்போ இந்த ஸ்பென்சர் சில்வர் வந்து ஒரு பசையாக கண்டுபிடிச்சார் இல்லையா, ரா க்ளூ, அப்போ இருந்தே தெரியும் இது வந்து ஏதோ ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டு, இதை நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் எப்படியாது அப்படின்றது தெரியும். ஸோ இந்த ஜர்னியில் அவங்க கம்ப்ளீட்டாக இருக்காங்க, இந்த நிக்கல்சனும் ராமேயும். இந்த ஃபைனலாக இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த 3M கம்பெனிக்கு இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் மாதிரி. 3M அப்படின்னா நிறையா அவங்க தயாரிக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அவங்க இந்த போஸ்டிட் நோட்ஸ்க்கு முன்னாடியே வந்து சாண்ட் பேப்பர் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அது நிறையா அட்ஹெசிவ்ஸு, டேப்ஸு, இதெல்லாம் தயாரிக்கிறவங்க தான் 3M கம்பெனி, மினிசோட்டா மைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. பட் ஆனால் போஸ்டிட் நோட்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வருது 3M. 3Mனா நிறைய பேருக்கு ஞாபகம் வருது போஸ்டிட் நோட்ஸு. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ரொம்ப யோசிச்சுலாம் வந்ததில்லை. அன்னைக்கு அந்த ஆர்ட் ஃப்ரை அந்த மிஷின் பண்ணார் இல்லையா, அப்போ வந்து பக்கத்தில் இருக்க லேபில், ஆய்வகத்தில் வந்து இந்த கலர் பேப்பர் தான் இருந்திருக்கு. ஸோ உடனே வந்து அந்த பேப்பரில் எடுத்து முதல்ல பிரிண்ட் பண்ணாங்க. அதே கலரில் நின்றுச்சு. ஆனால் இன்றைக்கி வேறு வேறு கலரில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ப்ளூ கலரில் வருது, பிங்க் கலரில், க்ரீன் கலரில், வேறு வேறு கலர்லலாம் போஸ்டிட் நோட்ஸ் வருது. இன்றைக்கும் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கமர்ஷியல் ப்ராடக்ட் இது. 3M கம்பெனியில் இது மாதிரி நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து நடக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 15% ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் டைம் வந்து அவங்க புதிய இன்னோவேஷனுக்கு தே கேன் ஸ்பெண்ட் தேர் 15% ஆஃப் தேர் டைம், அவங்க ஒர்க் டைமில். ஓகே, 15% வந்து அவங்க ஏதாவது புதுசாக அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதில் தே கேன் ஸ்பெண்ட் தேர் டைம். அது ஒன்று.
இன்னொன்று வந்து அங்கே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எம்ப்ளாயிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க 3Mல. யாருமே தே டோன்ட் லுக் ஓவர் த ஷோல்டர்ஸ். முன்னாடி நீ வேலை பார்க்குறியா அப்படின்றது இல்லை. ஸோ இவங்களும் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, எம்ப்ளாயீஸும் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. 3Mமும் அவங்க வேலை பார்க்கறதுக்கான, சிந்திக்கிறதுக்கான, புதுமையாக சிந்திக்கிறதுக்கான, இன்னோவேட் பண்ணுறதுக்கான சுதந்திரமும் வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க இதை தான் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அப்படி தான் சொல்லியிருந்தாங்கன்னா இவரால் இந்த பசையே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. உங்களுக்கு என்ன தோணுதோ, இல்லை இது புதுசாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும், இது மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். யாரும் வந்து எந்த விதமான கேள்விகளை வந்து 3Mல வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ பேசிக்கலி தே ஹேட் அன் என்விரான்மெண்ட், ஒரு சூழ்நிலை இருந்தது வேர் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து தே கேன் ஃபோக்கஸ் ஆன் இன்னோவேஷன்ஸ் தட் தே கேர் அபவுட் ஆர் தே ஆர் பேஷனேட். அவங்களுக்கு பிடித்த, இல்லை இதில் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு ஏரியாவில் அவங்களால தைரியமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இல்லை இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபெயில் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு உடனே வந்து நிர்வாகம் வந்து பற்றியா நீ பார் வேஸ்ட்டாக போச்சு பார், அது போச்சு பாருன்னு எதுவும் சொல்கிறது இல்லை. அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகே, ஏதோ ட்ரை பண்ணேன், பரவாயில்ல விடு, நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ட்ரை பண்ணிப்பார் அப்படின்ற ஒரு என்கரேஜும் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக வந்து 3M இருக்கிறதுனால தான் அந்த கம்பெனியில் நிறையா வந்து இன்னோவேஷன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 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 மாதிரி கதைகள் இல்லை சம்பவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதை பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூஸ் அப்படின்ட்டு ஒரு புக் இருக்கு. ஓகே, பிரேக் த்ரூஸ், ஹவு த விஷன் அண்ட் drive of innovators in 16 companies created commercial breakthroughs that swept the world அப்படின்னு சொல்லிட்டு பி ரங்கநாத் நாயக் அண்ட் ஜான் கெட்டரிங்ஹாம் இவங்க எழுதின இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16 கம்பெனிகளை பற்றி, உதாரணத்துக்கு டொயோட்டா, சோனியோட வாக்மேன் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த காலத்தில் இந்த வீடியோ டேப் கம்பெனி, அப்போ இப்போ கிடையாது, பட் அந்த காலத்தில் அந்த VCR, 3M, வாக்மேனு, மைக்ரோ ஓவனு, டொயோட்டா அப்படின்ட்டு ஃபெடரல் எக்ஸ்பிரஸ், இப்படி பல கம்பெனிகளில் நடந்த புதுமைகளை பற்றி, நூதனமான கண்டுபிடிப்புகளை பற்றி, இன்னோவேஷன்ஸை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு இருக்கிற கம்பெனிஸ்க்கு, இன்னைக்கு அது உங்களுக்கு தெரியும், ஏஐ வந்து பரவலாக வந்துக்கிட்டு இருக்கு. இதை யூஸ் பண்ணி என்ன இன்னோவேஷன்ஸ் செய்யலான்றதுக்கு இந்த புத்தகத்தில் பல லெசன்ஸ், அதாவது படிப்பினைகள் இருக்கு. முடிஞ்சால் வாங்கி படித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த படித்ததை பகிர்கிறேன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.